ராணிப்பேட்டை மாவட்டத்தில் போலீசார் தன்னை பிடிக்க வருகிறார்கள் என்றதும் வீட்டுக்குள் சென்று ஆடைகளை கழற்றி வீசிவிட்டு முடிந்தால் பிடித்துப்பார் என சவால் விட்ட பெண்ணை 1 மணி நேரம் போராடி போலீசார் கைது செய்துள்ளனர். கம்பீரம் பட பாணியில் அரங்கேறிய கைது நடவடிக்கையின் பின்னணி என்ன? கம்பீரம் படத்தில் வரும் இந்த நகைச்சுவை காட்சியைப் போலத்தான் ஒரு சம்பவம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரங்கேறியுள்ளது. போலீசார் திருட்டு வழக்கில் தன்னை பிடிக்க வருகிறார்கள் என தெரிந்ததும் கஞ்சா காஞ்சனாவாக மாறியிருக்கிறார் பிரபல திருடி இந்துமதி. போலீசாருக்கு கம்பீரமாக சவால் விட்ட இந்துமதி கடைசியில் போலீசாரிடம் சிக்கியது எப்படி? ராணிப்பேட்டை மாவட்டம் செட்டித்தாங்கல் பஜார் பகுதியைச் சேர்ந்தவர் முருகவேல். கணவன் மனைவி இருவரும் வேலை செய்து வரும் நிலையில் வீட்டை பூட்டிவிட்டு வீட்டின் முன்பகுதியில் மறைவான ஒரு இடத்தில் சாவியை வைத்துவிட்டு செல்வது வழக்கம். திருடர்களால் இந்த மறைவிடத்தை எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது என நினைத்திருந்த தம்பதிக்கு ட்விஸ்ட் காத்திருந்தது. பேருந்து நிலையத்தில் பூ வியாபாரம் செய்து வரும் புனிதா அத்தம்பதி சாவியை மறைத்து வைக்கும் இடத்தை தினசரி நோட்டம் விட்டு கண்காணித்து வந்துள்ளார். வீட்டை கொள்ளையடித்து விடுவது என்ற முடிவுக்கு வந்த புனிதா அதற்காக பல்வேறு திருட்டு வழக்குகளில் தொடர்புடைய தனது தோழியான இந்துமதியை அணுகியுள்ளார். அடித்தது ஜாக்பாட் என குதூகலித்த இந்துமதி தனது கணவர் கல்விக்கரசனை துணைக்கு அழைத்துக் கொண்டு திருட்டு திட்டத்தை தீட்டியுள்ளனர். சம்பவத்தன்று தம்பதி சாவியை மறைத்து வைத்துவிட்டு வேலைக்கு சென்றுள்ளனர். அவர்கள் சென்ற பின்னர் சத்தமில்லாமல் சாவியை எடுத்து கதவை திறந்த இந்த திருட்டு கும்பல் வீட்டுக்குள் இருந்த 8 சவரன் தங்க நகை மற்றும் 1/2 கிலோ வெள்ளி பொருட்களை திருடிவிட்டு மீண்டும் வீட்டை பூட்டி சாவியை அதே இடத்தில் வைத்துவிட்டு எஸ்கேப் ஆகியுள்ளனர். வேலைக்கு சென்ற தம்பதி மீண்டும் வீட்டுக்கு வந்து பார்த்தபோது அதிர்ந்து போயினர். உடனே திருட்டு குறித்து ராணிப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகள் பூக்காரி புனிதாவை சத்தமில்லாமல் காட்டி கொடுத்து விட்டது. மற்றொரு குற்றவாளியான இந்துமதியை பிடிக்க கம்பீரமாக அவரது வீட்டுக்கு சென்றுள்ளனர் போலீசார். ஆனால் அங்குதான் அவர்களுக்கு சோதனை காத்திருந்தது. வீட்டுக்குள் இருந்த ஆடைகளை கழற்றி வீசிய இந்துமதி கம்பீரம் பட பாணியில் முடிந்தால் தன்னை வந்து பிடித்து பாருங்கள் என போலீசாருக்கு சவால் விடுத்திருக்கிறார். வேர்த்து விறுவிறுத்து போன போலீசார் சுமார் 1 மணி நேரமாக இந்துமதியிடம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பின்னர் சமாதான உடன்படிக்கை ஏற்பட்ட நிலையில் கடைசியில் இந்துமதியையும் அவரது கணவர் கல்விக்கரசனையும் போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து 8 சவரன் நகை மற்றும் 1/2 கிலோ வெள்ளி பொருட்களையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர்.